கேள்வி, நாம் தமிழர் ஆட்சி ஏன் வேண்டும்? இது நம்மளோட கேள்வி மட்டும் கிடையாது, இது நம்ம எதிர்கால பிள்ளைகளுக்கான கேள்வியா கருதிதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அதுதான் கொஞ்சம் வந்து கேளுங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோம். பட் பரவாயில்ல, நாங்கள் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இப்போ இருக்க அரசியல் சூழல் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி அரசியலை காமிச்சுக்கிட்டு இருக்கு. அது நிதர்சனமான அரசியல் கிடையாது. நாம் தமிழர் பிள்ளைகளின் அரசியல் மட்டும்தான் அரசியலா அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்டா, ஆம், நாங்கள் மட்டும்தான் உண்மையான அரசியலை மக்களுக்கும் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரே ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்க பண்ற அரசியல் என்ன அப்படின்ட்டு. ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்களோட அரசியல் மக்களை நம்பி கிடையாது. ஓட்டுக்கு காசு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா நம்ம இந்த தடவை ரொம்ப முரண்பாடா இருக்கணுங்க. ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போட்டு அவங்க எல்லாரும் நம்மள அந்த மாதிரி நடத்தி வச்சுட்டாங்க. மக்களுக்கு பிரச்சாரம் தேவையில்லை, தெருமுனை கூட்டம் தேவையில்லை, துண்டறிக்கை தேவையில்லை. ஏன்னா நான் காசு கொடுத்துருவேன் அப்படின்னு திராவிட கட்சிகள் இப்படிதான் 60-70 ஆண்டு காலமா நினைச்சிட்டு இருக்கு. இன்னமும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க மக்களை சந்திக்க வரதே கிடையாது. எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, காசு ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்ட்டு. நாங்க அதை பத்தி பேச வரலைங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு, மற்ற கட்சிகள் நாங்க எப்படி வேறுபாடுறோம் சொல்றதுக்கு வந்திருக்கோம். திராவிட கட்சி இப்ப தமிழ்நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா ஒரே நைட்ல 5000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் போட முடியுது. அப்ப நம்மளோட டேட்டா பேஸ் அவங்க கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்புல இருக்கிறவங்க நம்ம கஷ்டப்படுறது மட்டும் ஏன் அப்படி அவங்களுக்கு தெரியாம போயிடுது? 60-70 ஆண்டு காலமா இன்னுமே ரோடு போயிட்டு இருந்தாங்கன்னா அதை தாண்டி நெருப்ப யோசிப்பாங்க. தேர்தல் வாக்குறுதி ரோடு, விளக்கு, தண்ணி, இவ்வளவுதான். இது 3 தான். அதை தாண்டி இவங்களுக்கு சொல்றது ஒண்ணுமே இல்லையா? 70 ஆண்டு காலமா இதே தான் இருக்கா? எவ்வளவா இருக்குங்க. இந்த 5 ஆண்டுகள் மட்டும் எடுத்துப்போமே, என்ன நடந்துச்சு? ஏடிஎம்கே எம்எல்ஏ, டிஎம்கே ஆளுங்கட்சி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு அரசு பள்ளி உருவாக்குனாங்களா? இல்ல அரசு கலைக்கல்லூரி அட்லீஸ்ட் அதை மேம்படுத்தினாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. அரசு சார்ந்த மதுபான கடைகள் திறக்கப்பட்டது. அதை தாண்டி அரசு இந்த ஆத்தூர் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல. நாங்க இதை டிபேட்டா வைக்கிறோம், கேள்வியா வைக்கிறோம்னு ஒவ்வொரு தெருமுனை கூடத்தையும் சொல்றோம். ஆனா ஒருத்தர் கூட வந்து ஏங்க இப்படி கத்துறீங்க, நாங்க இதை பண்ணிட்டோம் ஒருத்தர் வந்து நிக்கிறீங்களா? நிக்க கிடையாது. சரி, இதெல்லாம் கடந்து போயிடுவோம். இப்ப ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருந்தது. இப்ப சினிமா துறையில வந்து ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஃபீல்ட் அவுட். இவங்க வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க, வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி பொலிட்டிக்கல்ல நாங்க எல்லாருமே சொல்றோம், ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அது எப்பயோ முடிஞ்சிச்சு. தம்பி இப்ப சொன்னார், வரும்போது தெருமுனை கூட்டம் பார்த்தேன் அப்படின்ட்டு. நானும் பார்த்தேங்க. அதோட தலைப்பை பார்த்தீங்கன்னா, இப்ப கூட ஒரு அண்ணன் பேசிட்டு வரேன். அதோட தலைப்பு பாஜகவின் பெருமைகள், பாஜகவின் சாதனைகள் அப்படின்னு போட்டு அதுக்கு தலைமை ஏடிஎம்கே. அப்ப இப்ப நமக்கு வந்து கேள்வி வரணும், இப்ப இந்த பிஜேபி நடத்துற கூட்டமா ஏடிஎம்கே நடத்தணும்? இதுக்கு முன்னாடி இவங்க தானே இவங்க எதிர்த்தாங்க, இவங்க தானே இவங்க போட்டியா நினைச்சாங்க. இவங்க முன்னாடி யாரை எதிர்த்தாங்க, இப்ப யாரு புகழ்றாங்கன்னே தெரியல. இந்த கூட்டத்தை தாண்டி வெளியே வந்தோம்னா இன்னொரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த கூட்டத்தை பத்தி பேசக்கூடாது. ஆனா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லயும் அவங்கள பத்தி பேசுற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா பீவேர் ஆஃப் டிவிகே. இதை வந்து ஒவ்வொருத்தரும், நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லைங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே வைங்க ஒரு ஹேஷ்டாக போட்டு பீவேர் ஆஃப் டிவிகே. ஏன்னா இவங்க நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அழிக்கிறாங்க. இவங்க 13 இருந்து 23 வயசு பிள்ளைகளை யோசிக்க விடாம பண்றான். ஒரு ஜாம்பி மாதிரி அவன் பின்னாடி சுத்துறாங்க. இருக்கட்டும், அவனை தலைவரா ரசிங்க சொல்லி சொல்லி நம்மளும் புரிய வைக்கவே முடியல இவங்களுக்கு. ஆனா இவங்க பண்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக் அரசியல். அரசியல்னா பயங்கர கூட்டமா வரணும், 10 சுமோல வரணும், அப்பதான் அவன் பெரிய வில்லன். அதே மாதிரி ஒரு ஹீரோனா ஒரு 1000 பேர் நல்லது பண்ணணும், கையில் இருக்க காசெல்லாம் அள்ளி இறங்கணும். இது ஹீரோயிசம் வில்லன். அடுத்தது பொலிட்டிக்கல் ஃபீல்டு. நேரா வந்துட்டாரு சிஎம் ஆகிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சற்று யோசிங்க. இங்க இருக்க எவ்வளவு நல்ல கருத்து இருக்குங்க. அதை சொல்லி யாருமே ஓட்டு கேட்கறது கிடையாது இப்பெல்லாம். இப்ப அவங்க எல்லாம் பேசுறது கூட்டம். பாத்தீங்களா இந்த கூட்டத்தை? நாங்க சொல்றவங்க திருச்சியில நாங்க போன மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை இங்க இருக்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுதாங்க உண்மையான கூட்டம். 1 ரூபா கொடுக்காம சத்தம் இல்லாம 6 லட்சம் பேர் கூடின ஒரு கூட்டம். அதுதாங்க தமிழ் தேசிய கூட்டம். நாங்க இப்ப சொல்றது மற்ற கட்சிக்கு எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தான்.
ஓட்டு கேட்டு நாங்க வரல, உங்க வாழ்க்கையை மாற்றம் வந்திருக்கோம். மாற்றம் என்பது சொல்லல, செயல் அப்படின்றத முன்னிறுத்தி வந்திருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஒரு 5 ஆண்டுகளை இந்த திராவிட கட்சிகளுக்கு அடமானம் வச்சிடாதீங்க. வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வர தலைமுறைகள் கேள்விக்குறி ஆயிடும். உங்கள் ஓட்டு விவசாய சின்னத்திற்கே. இத மாதிரி நாங்க டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். ஆனா நீங்க திருந்தணும் அப்படின்றதுக்கான ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சாப்பிடும்போது நினைச்சு பாருங்க, விவசாயம் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது, விவசாயம் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. என்னதான் சம்பாதிச்சாலும் எங்கதான் போனாலும் விண்வெளிக்கே போனாலும் சாப்பாடை பேக் பண்ணிட்டு தான் நாங்க போக முடியும். வாக்களிங்கள் விவசாய சின்னத்திற்கு. நாம் வெல்வோம், நாம் தமிழர். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.